தான் தப்பு சரின்னு பிரிக்கிறது. ஓ அந்த மாதிரி சொல்றீங்க. ஓகே, அப்ப தப்புன்னு சரின்னு எதையும் பிரிக்கக்கூடாது. ஒருத்தருக்கு நீங்க ஒருத்தருக்கு அஃபெக்ட் ஆகாம ஒரு விஷயம் செஞ்சீங்கனாலே அது சரிதான். ஒருத்தருக்கு அஃபெக்ட் எந்த விஷயமும் ஒருத்தவங்க அஃபெக்ட் பண்ணலன்னா ஓகே நீங்க பண்றதே இது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே அப்படி சொல்றீங்க. மற்றவங்களை ஹர்ட் பண்ணாம எந்த விஷயமும் சரி செய்யற விஷயம் எதுவுமே சரி அப்படின்னு சொல்லி. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கறேன். இப்போ வந்து ஒரு ட்ரக் அடிக்ஷன் ஒருத்தர் இருக்கான். ஓகே, அவன் ட்ரக் அடிக்ஷன் மற்றவங்களை யாரும் ஹர்ட் பண்ணல, அவனே தான் அவன் ஹர்ட் பண்ணிக்கிறான். அவன் டிப்ரெஷனுக்குள்ள போறான். அப்ப அது சரியா தப்பா? அது சரியா தப்பான்னு அவனோட மென்டாலிட்டிக்கு அவன் முடியெடுக்கவே முடியாது. இல்ல நீங்க சுத்தி இருந்து நீங்க தான் சொல்லுவீங்க அது தப்பு. அது ஒரு இல்ல, அது அவனுக்கே தெரியுது நான் வந்து நிம்மதியா இல்ல, இந்த ட்ரக்னால நான் நிம்மதியா இல்லைன்னு அவனுக்கே தெரியுது. எதுனாலையும் பண்றான். ஓகே, அவன் காரணம் எது வேணாலும் இருக்கலாம், சொசைட்டினால இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா அவனோட வாழ்க்கை பாதிக்குது. ஏன்னா சொசைட்டினால நான் எடுத்தா பாதிக்காது, வேற எதுக்காக காரணத்தை பாதிக்கும்னு கிடையாது. எந்த காரணங்களுக்கு எடுத்தாலும் அவன் உடம்பு பாதிக்கும், டிப்ரெஷன் உள்ளாது. அப்ப இது சரியா தப்பா? அவன் மைண்டை வந்து அவனே கெடுத்துக்கிறது சரியா தப்பா? நீங்க இவ்வளவு ப்ரெஷர் போட்டு அவன் வேணும்னு நீங்க திங்க் பண்றீங்க பாத்தீங்களா, அவனை அந்த நிலைமைக்கு ஆகிறதா நீங்க தான், அவனே வேணும்னு கேட்கறதா நீங்க தான். சொசைட்டி வந்து அவனை சொசைட்டி ஓகே தரலாம், ஓகே இருக்கு. அதையும் தாண்டி ட்ரக்கும் அவனை பாதிக்குது, அதுவும் ஒரு காரணம் பாதிக்குது. அவன் வந்து எடுத்துக்கிறது எப்படின்னா இந்த சொசைட்டி ப்ரெஷருக்கு நான் அதையே தாங்கிட்டு போயிடுவேன். சரி, சொசைட்டி ப்ரெஷர் இல்லாம எடுக்கிறவங்களை என்ன சொல்வீங்க? அந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குல்ல. நிறைய பேர் வந்து வேணுமே அந்த ஒரு சந்தோஷத்துக்காகவே எடுக்கிறாங்கல்ல, வெறும் சந்தோஷத்துக்காகவே. அப்ப அது என்ன சொல்றீங்க, சரியா தப்பா?